அனுமன் அறிமுகம். மேற்கத்திய உலகம் சில வருடங்களுக்கு ஒருமுறை மாறும் ஆற்றல்மிக்க சூப்பர் ஹீரோக்களை தேடும் அதே வேளையில் கிழக்கு உலகம் ஏற்கனவே இருக்கும் பல சூப்பர் ஹீரோக்களால் மகிழ்ச்சியடைகிறது. அவர்களில் மிகவும் ஆற்றல்மிக்கவர் பசுமையான அசல் சூப்பர் ஹீரோ அனுமன். அவரது கதைகள் பல நூற்றாண்டுகளாக நாகரிகங்களை மகிழ்வித்து கல்வி கற்பித்துள்ளன. ஹனுமன் கதைகள் எப்போதும் இந்திய கலாச்சாரம் மற்றும் நெறிமுறைகளின் ஒரு முக்கிய பகுதியாக இருந்தபோதிலும் அசல் பாரம்பரிய கதைகளிலிருந்து விலகாமல் அவற்றை சமகால முறையில் முன்வைக்க ஒருபோதும் தீவிர முயற்சி எடுக்கப்படவில்லை. ஹனுமனின் குரோனிக்கிள்ஸ் இந்த ஹனுமன் கதைகளை நவீன உலகத்துடன் பகிர்ந்து கொள்ளவும் புதுமையான மற்றும் தகவல் தரும் வகையில் பொழுதுபோக்குக்கான தேவையை பூர்த்தி செய்யவும் உறுதியளிக்கிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்திய புராணங்களிலும் நாட்டுப்புற கதைகளிலும் இருந்து வரும் பல ஹனுமன் கதைகளை ஒன்றிணைப்பதே இதன் நோக்கம். காலப்போக்கில் இந்த கவர்ச்சிகரமான கதைகள் நவீன வாசகரின் மனதில் இருந்து மறைந்துவிட்டதாக தெரிகிறது. இந்த புத்தகத்தின் மடிப்புகளுக்குள் ஒருவர் கேள்விப்பட்டிராத கதைகள் உள்ளன. ஹனுமானின் கதாபாத்திரத்தின் வால்மீகியின் பதிப்போடு தத்துவார்த்த இணக்கத்தில் உள்ள கதைகள் இந்த புத்தகத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன. மற்றவை அவ்வளவாக இல்லை. ஹனுமனின் தெய்வீக ஆளுமையை மதிக்க கவனமாக தவிர்க்கப்பட்டுள்ளன. கதை சொல்லல் என்பது தாடையை சொட்டும் கதைகள் மூலம் ஞானத்தை வெளிப்படுத்தும் கலை. தாடைகள் சொட்டும், வாய் திறக்கும் மற்றும் ஞான மாத்திரைகள் புத்திசாலித்தனமாக செருகப்படும்போது என்பது இதன் கருத்து. ஒரு மதிப்புமிக்க வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ளும்போது வாசகர் அதை உணரமாட்டார். அன்னை சீதையை கண்டுபிடித்த அனுமனின் கதையிலிருந்து வெற்றியை அடைவதற்கான சூத்திரத்தை கற்றுக்கொள்கிறோம். ஸ்ரீராமருடனான ஹனுமனின் முதல் தொடர்பு திறன்களின் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறது. மேலும் சிக்கலான பிரச்சினைகளுக்கு தனித்துவமான தீர்வுகளை கண்டுபிடிக்கும் குரங்கு கடவுளின் திறன், உறுதிப்பாடு மற்றும் கவனம் செலுத்தும் சக்தியை கற்றுக்கொள்ள அனுமதிக்கிறது. ஹனுமன் கதைகள் வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் மகிழ்ச்சி மற்றும் கற்றலின் மூலமாகும். ஒரு உண்மையான ஹீரோ முரண்பாடான குணங்களின் சரியான கலவையாக இருக்க வேண்டும் என்பதை ஹனுமன் எவ்வாறு விளக்குகிறார். இனிமையுடன் இணைந்த வலிமை, ஈர்ப்பு விசையுடன் பதப்படுத்தப்பட்ட நகைச்சுவை, குழந்தைத்தனமான அப்பாவித்தனத்துடன் இணைந்த கூர்மையான அறிவு, சக்தியுடன் இணைந்த உணர்திறன், புதுமையான மனப்பான்மையுடன் இணைந்த பாரம்பரிய ஞானம் மற்றும் மென்மையான பணிவுடன் இணைந்த கடுமையான உறுதிப்பாடு. ஹனுமனின் குரோனிக்கிள்ஸ் என்பது சமூகத்தின் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த மக்களின் தேவைகளை நிவர்த்தி செய்யும் ஒரு புத்தகம். இது ஒரு குழந்தைக்கு படிக்க ஒரு சுவாரஸ்யமான பொழுதுபோக்கு. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்க உதவும் ஒரு புத்தகம். இளைஞர்களுக்கான வாழ்க்கை முறை மேலாண்மை கையேடு. போட்டி நிறைந்த உலகில் இருப்பவர்களுக்கு ஒரு ஊக்கமளிக்கும் வழிகாட்டி. ஆனால் இது அனுமனை வணங்குபவர்களுக்கு ஊக்கமளிக்கிறது மற்றும் அவரை நேசிப்பவர்களுக்கு ஒரு பொக்கிஷமாகும். உங்கள் அசல் சூப்பர் ஹீரோவை மறக்க முடியாத வகையில் மீண்டும் கண்டுபிடிக்க ஆசிரியர் உங்களை அழைக்கிறார். வேத கதைகள். திருடப்பட்ட பை. நெருப்பிலிருந்து ஒரு பயங்கரமான ஆனால் புனிதமான தோற்றம் கொண்ட உருவம் வெளிப்பட்டது. அவர் நெருப்பைப் போல தோற்றமளித்தார். சிவப்பு முடி மற்றும் பளபளப்பான உடலுடன் அவர் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தார். அயோத்தியில் யாரும் அப்படி ஒரு விஷயம் சாத்தியம் என்று நினைக்கவில்லை. தான் என்ன செய்கிறேன் என்பது தனக்கு தெரியும் என்றும் முனிவர்கள் மீது ராஜாவுக்கு சமமான நம்பிக்கை இருந்தது என்றும் மன்னர் நம்பிக்கை கொண்டிருந்தார். வேதங்களில் பரிந்துரைக்கப்பட்ட செயல்முறைகளில் முனிவர்கள் நம்பிக்கை வைத்திருந்தனர். வேதங்கள் எப்போதும் சரியானவை என்றும் நம்பிக்கை கொண்டிருந்தனர். அவர்களின் எரியும் மனிதன் போதுமான ஆதாரமாக இருந்தார். விரைவில் எரியும் மனிதன் கொண்டு வந்த இனிப்பு பாயசம் கொண்ட தங்க பானையை மன்னர் தசரதர் பிடித்தார். அது எரியும் நெருப்பிலிருந்து வெளியே வந்திருந்தாலும் தங்க பானை தொடுவதற்கு முற்றிலும் குளிர்ச்சியாக இருந்தது. அதில் உள்ள உள்ளடக்கங்களும் குளிர்ச்சியாக இருந்தன. மன்னர் தசரதர் இனிப்பு பாயசத்தின் ஒரு பகுதியை 3 முறை எடுத்து தனது 3 ராணிகளின் திறந்த உள்ளங்கைகளில் வைத்தார். கடைசி பகுதியை சுமித்ராவின் உள்ளங்கையில் போடவிருந்தபோது ஒரு பெரிய கழுகு பாய்ந்து வந்து அந்த கஷாயத்தின் ஒரு சிறிய பகுதியை பிடுங்கி பறந்து சென்றது. அதை பார்த்த அனைவரும் திகைத்து போய் இந்த சம்பவத்திற்கு எந்த அபசகுன அர்த்தமும் இல்லை என்று நம்பினர். இந்த விபத்தை கண்ட ஒரு ஞானி முனிவர் தனது ஞானத்தால் அவர்களை சமாதானப்படுத்தினார். இவ்வளவு பாதுகாப்பான கூட்டத்திலிருந்து கஷாயத்தை பிடுங்க துணியும் கழுகு ஒரு சாதாரண பறவையாக இருக்க முடியாது. அது விஷ்ணுவை தாங்கிய கருடனாக இருக்க வேண்டும். இது விஷ்ணுவின் பொழுதுபோக்கு என்று அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கிடையில் கழுகு ஏதோ ஒரு சிறப்பு நடந்து கொண்டிருந்த தொலைதூர தேசத்திற்கு பறந்து சென்றது. அது நாட்டின் தெற்கு பகுதியில் உள்ள கிஷ்கிந்தா என்ற மாய நிலம். ஒரு மலையின் உச்சியில் அடர்ந்த காட்டின் நடுவில் ஒரு துறவியின் ஆடைகளை அணிந்த ஒரு பெண் இருந்தாள்.
இது குரங்கு குல மன்னன் கேசரியின் மனைவி அஞ்சனா. தனது கைகளை ஒன்றாக பிடித்துக்கொண்டு பரம புருஷரிடம் பிரார்த்தனை செய்து உலகம் கண்டிராத மிக பெரிய வீரனாகவும் கேள்விப்படாத வழிகளில் மனிதகுலத்திற்கு உதவக்கூடிய ஒரு மகனுக்காகவும் அவள் மனதார பிரார்த்தனை செய்தாள். பறவை தன் நகங்களை விரித்தது. ஒரு நொடியில் அமுதம் அவளது திறந்த உள்ளங்கைகளில் விழுந்தது. அமுதம் தொட்டதும் அஞ்சனா யதார்த்தத்தில் திடுக்கிட்டாள். அவள் கண்களை திறந்தாள். அவளுடைய உள்ளங்கைகளில் தேன் போன்ற அமிர்த குமிழியை கண்டாள். மேலே பார்த்தபோது தெய்வீக கழுகு பரிதாபத்துடன் தன்னை பார்ப்பதை கண்டாள். அவளுடைய வாழ்க்கையில் பரலோக தலையீடு இருந்தது. அவளுடைய பிரார்த்தனைகள் பதிலளிக்கப்பட்டன. அவள் கண்களை மூடிக்கொண்டு நன்றியுணர்வின் பிரார்த்தனையை செய்து அமுதத்தை விழுங்கினாள். அமுதம் அவள் உடலில் நுழைந்தவுடன் அவள் தன்னில் ஒரு மாற்றத்தை உணர்ந்தாள். அவள் இனி அவளுடைய வழக்கமான சுயமாக இல்லை. அவள் உடனடியாக தன் கருப்பை நிரம்புவதை உணர முடிந்தது. அவள் தெய்வங்களின் சக்தியால் கற்பமாக இருந்தாள். அவள் செய்ய வேண்டியதெல்லாம் பிரார்த்தனையுடன் காத்திருப்பதுதான். அவர் வருகிறார். பெரிய மனிதர்களின் வாழ்க்கையில் விபத்துக்கள் ஒரு உயர்ந்த திட்டத்தால் நிகழ்கின்றன, பலவீனமான தவறால் அல்ல. ஒரு தெய்வீக பிறப்பு. ராமா ராமா ராமா. ஆயிரக்கணக்கான சீடர்கள் அவரை சுற்றி அமர்ந்து அவர் கண்களை திறப்பதற்காக காத்திருந்தனர். காத்திருப்பு எவ்வளவு நேரம் ஆகும் என்று யாருக்கும் தெரியாது. அவர் அவ்வாறு செய்யும்போது அவர்கள் இல்லாமல் இருக்க விரும்பவில்லை. அவர் பல முறை அத்தகைய நிலைக்கு செல்வார். மேலும் அனுபவம் ஒவ்வொரு முறையும் வேறுபட்டது. கால அளவு மட்டுமல்ல, அவர் மயக்கத்திலிருந்து வெளிப்படும் விதமும் கூட. அவரது விழிப்புணர்வில் எப்போதும் ஒரு ஆழமான மர்மமான ரகசியம் இருந்தது. அவருக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியம். அவரது நெருங்கிய தோழர்கள் உட்பட அனைவரும் அவரது திடீர் வெளியேற்றத்தை கண்டு வியந்தனர். ராமர் யார்? அவரது கண்கள் இன்னும் மூடியிருந்தன. அவர்களின் தலைவரை பாராட்ட அவர்களுக்கு இன்னும் சில தருணங்கள் இருந்தன. ஒரு சரியான தாமரை நிலையில் அமர்ந்திருந்த அவர் யோகிகளில் சிறந்தவர். அவரது அற்புதமாக துடைக்கப்பட்ட உடல் புலி தோலால் மூடப்பட்டிருந்தது. வெள்ளை சாம்பல் 3 கோடுகள் அவரது நெற்றியை அழகாக அலங்கரித்தன. ஆனால் நடுவில் அமைதியாக மூடப்பட்டிருந்த செங்குத்தான 3வது கண்ணால் குறுக்காக கட்டப்பட்டன. அவரது சக்தி வாய்ந்த கைகள் ருத்ராட்ச மணிகளின் கைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அவரது தலையில் ஒரு ரொட்டியில் இருந்த அவரது சடை முடி மணிகளின் சரத்தால் இடத்தில் வைக்கப்பட்டது. ஒரு புறம் பிறை நிலவும் மறுபுறம் கங்கை நதியும் பாய சிவன் அமைதிக்கும் ஏற்ற இடமாக இருந்தார். இறுதியாக அவர் கண்களை திறந்தபோது தனது மனைவியான சதி தனது பக்கத்தில் இருப்பதை கண்டார். அவளுடைய 6வது அறிவு அவளுக்கு அவளுடைய இருப்பு தேவை என்று சொன்னது. அவளை தன் பக்கத்தில் பார்த்த சிவன் அவள் காதில் அன்பாக பேசினார். அவர் அவளிடம் ராவணனால் சேகரிக்கப்பட்ட அசுர சக்திகளை அழிக்கவும் அவனது அட்டுழியங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் விஷ்ணு விரைவில் பூமியில் அவதாரம் எடுக்கப் போகிறார். தனது லீலையில் அவனுக்கு உதவ அனைத்து தெய்வங்களையும் குரங்குகளாக பிறக்கச் சொல்லியுள்ளார். ராம அவதாரத்துடன் தொடர்புடைய இந்த பொன்னான வாய்ப்பை நான் இழக்க விரும்பவில்லை. இந்த ராமலீலையில் பங்கேற்க நான் என்னை அர்ப்பணிப்பேன். இதை கேட்ட சதி மிகவும் சோகமடைந்தாள். தனது கணவரின் சகவாசத்தின் மகிழ்ச்சியை ஒருபோதும் உண்மையிலேயே அனுபவிக்க முடியாது என்று அவள் உணர்ந்தாள். அவர் தன்னுடன் இருந்தபோது அவர் தியானம் செய்து கொண்டிருந்தார். அவர் சுயநினைவு திரும்பியபோது அவர் சேவை செய்து கொண்டிருந்தார். ராமருக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற தனது கணவரின் விருப்பத்தை தடுக்க விரும்பாமல் அவள் ஒரு தனித்துவமான கோரிக்கையை வைத்தாள். என் கடவுளே, ராமலீலையில் பங்கேற்க நீங்கள் ஒரு குரங்காக உங்களை விரிவுபடுத்த திட்டமிட்டால் நான் உங்கள் வாளின் வடிவத்தை எடுத்து உங்களுடன் சேவை செய்ய வரலாமா? இந்த வாய்ப்பை சிவன் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். ஆனால் சதிக்கு இன்னும் ஒரு சந்தேகம் தீர்க்கப்படாமல் இருந்தது. அவள் அவனிடம் சொல்ல முடிவு செய்தாள். ஒருபுறம் தனக்கு உதவியாளராக தோன்றிய ராவணனுக்கு சிவன் எப்படி இவ்வளவு வரங்களை வழங்க முடியும் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மறுபுறம் அவனை அழிக்க ஒரு சதியில் சேர திட்டமிட்டிருந்தான். அவளுடைய அப்பாவித்தனத்தையும் ஆர்வத்தையும் பார்த்து சிவன் சிரித்தார். ராவணன் தனது 10 விரிவுகள் அல்லது ருத்ரர்களை மகிழ்விப்பதில் வெற்றி பெற்றிருந்தாலும் அவர் அதிருப்தி அடைந்ததாகவும் உண்மையில் தனது 11வது விரிவை கோபப்படுத்தியதாகவும் அவர் அவளிடம் கூறினார். தனது 11வது விரிவு அஞ்சனாவின் மகனாக பூமியில் அவதாரம் எடுக்கும் என்றும் ஹனுமான் என்று அழைக்கப்படுவார் என்றும் சிவன் விளக்கினார். தனது கணவரின் புத்திசாலித்தனத்தாலும் ராமருக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தாலும் திருப்தியடைந்த சதி சிவனை அரவணைத்தாள். விரைவில் இருவரும் குரங்குகளாக மாறி திருமண மகிழ்ச்சியை அனுபவிக்கத் தொடங்கினர். அவர்களின் இணைவு ஒரு சக்தி வாய்ந்த கருத்தாக வளர்ந்தது. அதை சிவன் வாயுவிடம், காற்றின் கடவுள், சரியான நேரத்தில் அஞ்சனாவிடம் ஒப்படைத்தார்.
வாயு தனக்கு வழங்கப்பட்ட சக்தியை நீண்ட காலம் பராமரிக்கும் திறனை பற்றி உறுதியாக தெரியவில்லை. சிவனின் கருத்தரிப்பு மிகவும் சூடாக இருந்ததால் அது அவரது வசம் இருந்தால் எரியும் காற்று தொடர்ந்து வீசும், இறுதியில் உலகம் அழிக்கப்படும். அவர் சப்தரிஷிகளை 7 முனிவர்கள் வரவழைத்து சரியான நேரம் வரும் வரை சிவனின் கருத்தரிப்பை பராமரிக்கும்படி கேட்டுக்கொண்டார். இந்த 7 முனிவர்களும் மந்தாகினி கங்கையிலிருந்து ஒரு உலோக தாளையை கொண்டு வந்து அதில் சக்திவாய்ந்த சக்தியை வைத்து வாயு அதை மீட்டெடுக்கும் வரை அதை பாதுகாப்பாக வைத்திருப்பதாக உறுதியளித்தனர். இதற்கிடையில் சொர்க்க கோள்களில் கடவுள்களின் குருவான பிருகஸ்பதி தனது ஊழியர்களில் ஒருவரான புஞ்சிகஸ்தலியை பூமியில் குரங்காக மாறும்படி சபித்தார். இதன் விளைவாக அவள் பூமியில் அஞ்சனாவாக மறுபிறவி எடுத்தாள். அவள் வயது வந்தபோது குரங்கு ராஜாவான கேசரியை மணந்தாள். திருமணமாகி நீண்ட ஆண்டுகள் ஆன போதிலும் அவர்களுக்கு குழந்தை பிறக்க முடியவில்லை. அஞ்சனா இறைவனின் ஆசிகளை பெற கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க முடிவு செய்தாள். அவள் தவத்தில் மூழ்கியிருந்ததால் அவளை உன்னிப்பாக கவனித்த வாயு சிவனின் அருளை பெறும் அளவுக்கு அவள் தூய்மையானவள் என்பதை உணர்ந்தாள். திடீரென்று ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி தன்னை பிடித்து கொண்டிருப்பதை அஞ்சனா உணர்ந்தாள். அவள் பயத்தில் கத்த ஆரம்பித்தாள். இதற்கு காரணமானவரை சபிக்க அவள் கத்தினாள். பின்னர் வாயு அவள் முன் தோன்றி உலகம் கண்டிராத மிகப்பெரிய வீரனாக மாறும் ஒரு குழந்தையை அவளுக்கு கொடுக்க சிவனின் வழிகாட்டுதலின் கீழ் தான் இங்கே இருப்பதாக விளக்கினான். அவர் சிவனின் நேரடி நீட்சி மற்றும் வாயு கடவுளின் மகன். இதை கேட்ட அஞ்சனா சக்திவாய்ந்த கருத்தை அழகாக ஏற்றுக்கொண்டார். தனது மனைவி ஒரு மகனை பெற தவத்தில் ஈடுபட்டிருந்தபோது கேசரி சிவனை மகிழ்விக்க வேறு வகையான தவத்தை மேற்கொள்ள முடிவு செய்தார். அவர் பல்வேறு புனித யாத்திரை தலங்களில் தீவிர பிரார்த்தனைகளை செய்து சுற்றித் திரிந்தார். அவர் ஒரு புனித இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும்போது கோகர்ணத்தை அடைந்தார். இந்த இடத்தில் அவர் சம்பசாதனன் என்ற அரக்கனை கண்டுபிடித்தார். அப்பாவி முனிவர்களை சித்திரவதை செய்து கொண்டிருந்தார். அவர் அந்த அரக்கனை எதிர்த்து போராடினார். கடுமையான சண்டைக்கு பிறகு அவரது மார்பில் பலமாக அடித்து அவரை கொல்வதில் வெற்றி பெற்றார். கேசரியை தங்கள் சுமையிலிருந்து விடுவித்ததில் மகிழ்ச்சியடைந்த முனிவர்கள் கூட்டாக அவருக்கு ஒரு சக்திவாய்ந்த மகனை ஆசீர்வதித்தனர். இதை செய்ய அவர்கள் அவருக்கு ஒரு சிவ மந்திரத்தை வழங்கினர். கேசரி இந்த மந்திரத்தை ஓதியவுடன் சிவன் அவர் முன் தோன்றி அவரை ஆசீர்வதித்தார். உடனடியாக கேசரி சிவனின் சக்தியால் அதிகாரம் பெற்றதாக உணர்ந்தார். தனது மனைவி அஞ்சனா தனது பணியிலிருந்து திரும்புவதை காண சரியான நேரத்தில் வீடு திரும்பினார். இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு மகிழ்ச்சியுடன் கட்டிப்பிடித்தனர். காவி நிறத்தில் இருந்த சிவசக்தி இப்போது அஞ்சனாவுக்கு பரவியது. காவி நிறத்தில் இருந்த சிவசக்தி அவரது இயல்பான இயல்பாக மாறியது. காலப்போக்கில் உலகின் மிகப்பெரிய சூப்பர் ஹீரோ பிறந்தார். தன்னலமற்ற தன்மை வீரத்தை பிறப்பிக்கிறது. கருக்கலைப்பு முயற்சி. ஒரு ராஜா இரவின் இருட்டில் மற்றொரு ராஜாவின் அரண்மனைக்குள் ரகசியமாக நுழைந்தார். இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. ஆனால் அது நடந்தபோது ஏதோ தவறு நடக்கப் போகிறது என்று அர்த்தம். இது மிகவும் முக்கியமான பணியாக இருந்ததால் அதை வேறு யாரிடமும் ஒப்படைக்க அவர் விரும்பவில்லை. அரண்மனைக்கு கீழே உள்ள ரகசிய சுரங்கப்பாதையில் நடந்து செல்லும் போது குரங்கு குலத்தின் ஒரு கிளையைச் சேர்ந்த ராஜா பாலி இந்த துணிச்சலான மற்றும் ஆபத்தான முடிவுக்கு வழிவகுத்த அனைத்து நிகழ்வுகளையும் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விண்வெளி வீரர் நாரதர் கிஷ்கிந்தாவின் பாதையில் இறங்கியபோது இது அனைத்தும் தொடங்கியது. மக்கள் அவரது கவர்ச்சியால் வியப்படைந்தனர். அவர் பிரகாசமாகவும் மிகவும் அழகாகவும் இருந்தார். தனது தெய்வீக மெல்லிசை குரலில் பாடி தனது பிரபலமான வீணையின் நான்களை வாசித்து ராஜாவின் அரண்மனையை நோக்கி நடனமாடினார். நாரதருக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்பதை நன்கு அறிந்த மன்னர் பாலி அவரை மரியாதையுடன் வரவேற்றார். அவர் வர தேர்ந்தெடுத்திருந்தால் அந்த செய்தி பாலிக்கு மிகவும் முக்கியமானதாக இருந்திருக்க வேண்டும். வரவேற்பு சம்பிரதாயங்களை பொறுமையின்றி பின்பற்றிய பிறகு அவர் சொல்வதை கேட்க பாலி நாரதரின் அருகில் அமர்ந்தார். இறுதியாக நாரதர் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினார். பாலியை ஆழமாக உலுக்கிய ரகசியம் ஒரு நொடியில் அவரை நம்பிக்கையான ராஜாவிலிருந்து பாதுகாப்பற்ற குரங்காக மாற்றியது. மன்னர் கேசரியின் மனைவி அஞ்சனாவின் வயிற்றில் சிவனின் விரிவாக்கம் பிறக்கவிருந்தது. இந்த குழந்தை பூமியில் மிகப்பெரிய ஹீரோவாக மாறும் என்றும் அவரது பலம் பாலியின் பலத்தை 1000 மடங்கு மிஞ்சும் என்றும் சொர்க்கத்தில் வதந்திகள் பரவின. ஆரம்பத்தில் பாலி பயந்தான். ஆனால் பின்னர் அவன் ஆழமாக யோசித்தபோது தனக்கு தப்பிச் செல்லும் எந்த ஆபத்தும் ஆபத்து அல்ல என்பதை உணர்ந்தான். அவன் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும். இதோ இரவின் இருட்டில் கேசரியின் அரண்மனைக்கு நடந்து சென்றான். தனது பேச்சுவார்த்தை திறன்களை பயன்படுத்தி அரச சமையலறைக்குள் நுழைந்தான்.
அங்கே அவனுக்காக ஒருவர் காத்திருந்தார். அவள் கர்ப்பிணி ராணியின் தனிப்பட்ட சமையல்காரர். கர்ப்பிணி அரச ராணியின் உணவு கட்டுப்பாடுகளை பூர்த்தி செய்ய கேசரி அவளை வேலைக்கு அமர்த்தியிருந்தார். கர்ப்பிணி பெண்களின் உணவு தேவைகளை பூர்த்தி செய்வதில் இந்த பெண் நிபுணத்துவம் பெற்றவள் போல் தோன்றியது. இருப்பினும் இப்போது அவளுக்கு வித்தியாசமான ஒன்று பரிமாறப்படும். பாலி பெற்ற ஒரு சிறப்பு உணவு. மறுநாள் காலையில் பாலி முந்தைய இரவு கொடுத்த திரவத்தை கவனமாக சூடாக்கினாள். அதில் ஒரு சிறிய உலோக கூறு வாசனையை அவளால் உணர முடிந்தது. அது திறமையாக தயாரிக்கப்பட்டது, எனவே அது உண்மையில் என்னவென்று யாருக்கும் தெரியாது. பாலி அவளிடம் சொன்னதெல்லாம் இந்த மருந்து அதன் வேலையை செய்யும் என்று மட்டுமே. ஆனால் அவள் வேறொரு நபர் அல்ல. மருந்து என்னவென்று அவளுக்கு தெரியும். குழாய் சூடான திரவம் கொண்ட கண்ணாடியை அவள் சுமந்தபோது அவள் கைகள் லேசாக நடுங்கின. அது தவறு என்று அவளுக்கு தெரியும். ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு தங்கம், தாமிரம், இரும்பு, தகரம் மற்றும் துத்தநாகம் ஆகிய 5 உலோகங்கள் கொண்ட பானம் கொடுப்பது மிகவும் தவறு. இவற்றில் ஏதேனும் ஒன்று குழந்தையை மட்டுமல்ல, தாயையும் கொல்லக்கூடும். தன் தாயையும் பிறக்காத குழந்தையையும் உயிர்ப்பிக்கும் ஆரோக்கியமான பானத்தை அஞ்சனா விழுங்குவதை பார்த்து அவள் கண்களை மூடிக்கொண்டாள். ராணியிடமிருந்து கிளாஸை திருப்பிக் கொடுத்து எந்த எதிர்வினையும் ஏற்படுமா என்று அவள் முகத்தை கவனமாக பார்த்தாள். ஆச்சரியப்படும் விதமாக யாரும் இல்லை. விளைவை பார்க்க எவ்வளவு நேரம் ஆகும் என்று பார்க்க அவள் ஒரு நிமிடம் காத்திருந்தாள். ஒன்றுமில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் அவள் சமையலறைக்கு திரும்பினாள். அன்று அவள் தனது சமையலறை வேலைகளுக்கு இடையில் முன்னும் பின்னுமாக நடந்து சென்று ராணியை கவனித்துக் கொண்டிருந்தாள். ஏதாவது மாற்றத்தை காண அவளுடன் காத்திருந்தாள். ராணிக்கு எதுவும் நடக்கவில்லை. மறுநாள் ராணி அஞ்சனா பிரசவ அறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அவளுடைய சுருக்கங்கள் தொடங்கிவிட்டன. பாலியின் உதவியாளர் பிரசவ அறைக்கு வெளியே நின்று கொண்டிருந்தார். கருச்சிதைவு பற்றிய செய்தியை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். மாறாக புதிதாக பிறந்த குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டது. எல்லோரும் கொண்டாடி கொண்டிருந்தபோது அவள் முழங்காலில் அமர்ந்தாள். 5 கொடிய உலோகங்களின் கலவையை தாய் குடித்த பிறகு எப்படி ஒரு குழந்தை பிறக்க முடியும்? சிறிது நேரத்திற்கு பிறகு அவள் தன்னை தானே சேகரித்து மரணத்திலிருந்து அற்புதமாக காப்பாற்றப்பட்ட குழந்தையை பார்க்க அறைக்குள் ஓடினாள். குழந்தையின் முகத்தை பார்த்து அவள் மயக்கமடைந்தாள். குரங்கு குட்டி அவளை பார்த்து சிரித்து கொண்டிருந்தது. அந்த 5 உலோகங்களின் கலவையால் ஆன காதணிகளுடன் பிறந்தது. அவனை அழிப்பதற்கு பதிலாக அவை அவனை அலங்கரித்தன. பாதுகாப்பின்மை ஆன்மாவின் அழகை கெடுக்கிறது, ஆனால் அப்பாவித்தனம் ஒருவரின் குணத்தை அலங்கரிக்கிறது. அனுமன் சூரியனை விழுங்கியபோது சொர்க்க வரலாற்றில் முதல் முறையாக மின் தடை ஏற்பட்டது. சொர்க்க உலகங்களை முழு இருள் சூழ்ந்தது. எல்லா இடங்களிலும் முழுமையான குழப்பம் நிலவியது. சூரியனால் ஒளிரும் இடத்தில் இருள் எப்படி இருக்க முடியும்? இந்திரன் ஆண்டின் ஒரு முக்கியமான மாநாட்டை நடத்தி கொண்டிருந்தபோது மின் தடை ஏற்பட்டது. அனைத்து வான ஆட்சியாளர்களும் தங்கள் செயல்பாடுகளை புகாரளிக்க கூடினர். மின் தடை பற்றி அனைவருக்கும் தெரியாது. அவர்கள் அறிந்தவரை சொர்க்கத்தில் உள்ள ஏற்பாடுகளில் எந்த தவறும் இல்லை. அக்னி நெருப்பால் ஓரளவு ஒளிரும் அறைக்குள் ஒரு காவலர் தடுமாறி நுழைந்தார். ஓ வலிமைமிக்க கடவுள்களே, உங்களுக்காக எனக்கு ஒரு கெட்ட செய்தி இருக்கிறது. ஒரு குட்டி குரங்கு சூரியனை ஒரு பெரிய சிவப்பு பழம் என்று தவறாக நினைத்து அதை விழுங்கியது. என்ன? அந்த அறையில் இருந்த ஒவ்வொரு தெய்வமும் முற்றிலும் அதிர்ச்சியடைந்தது. சூரியனை யார் விழுங்க முடியும்? அது மட்டுமல்ல, கிரகண நேரம் என்பதால் ராகுவும் அதே நேரத்தில் சூரியனை விழுங்க வந்தான். ஆனால் குரங்கு குட்டி ஏற்கனவே சூரியனை விழுங்கிவிட்டதை கண்டதும் குரங்கு குட்டியிடம் தனது உரிமைகள் குறித்து வாதிட முயன்றான். குரங்கு குட்டி ராகுவை மற்றொரு பெரிய பழமாக எடுத்துக்கொண்டு அவனையும் பிடித்தது. இப்போது சொர்க்க உலகங்களில் முழுமையான குழப்பமும் அதிர்ச்சியும் நிலவுகிறது. தயவு செய்து விஷயங்களை கட்டுக்குள் கொண்டுவர ஏதாவது செய்யுங்கள். இந்த கொடூரமான கதையை கேட்டதும் இந்திரன் உடனடியாக தனது யானை தாங்கியான ஐராவதத்தின் மீது ஏறி பேரழிவு நடந்த இடத்தை அடைந்தான். குரங்கின் வாயிலிருந்து சூரியன் வெளியேறுவதை தாமதப்படுத்த விரும்பாமல் அவன் தனது வஜ்ரத்தை இடி ஆயுதம் ஷபாத் பேதி ஒலி ஆயுதம் உதவியுடன் எறிந்தான். அது வெளியிடும் ஒலியில் கவனம் செலுத்துவதன் மூலம் தனது இலக்கை அடைய உதவியது. ஆனால் சுவாரஸ்யமாக யானை சண்டையிட மிகவும் ஆர்வமாக இருந்ததால் வஜ்ரமானது குரங்கை அடைவதற்கு முன்பே ஐராவதம் அதன் வழியில் வந்தது. குட்டி குரங்கு பெரிய வெள்ளை யானையை பார்த்தவுடன் அது அவனை நோக்கி விரைந்து சென்று அதன் வாயில் தள்ள விரும்பியது. வால் நட்சத்திரம் போல தன்னை நோக்கி ஓடி வரும் குழந்தையை பார்த்து இந்திரன் பயந்தான். அப்போது இந்திரனின் வஜ்ரம் குட்டி குரங்கின் சதுரத்தை கன்னத்தில் தாக்கியது. அத்தகைய அடியிலிருந்து எந்த அசாதாரண மனிதனோ அல்லது தேவதையோ தப்பிக்க முடியாது.
தாடை எலும்பு உடைந்து குட்டி குரங்கு மயக்கமடைந்தது. அவர் விழுந்ததும் அவரது வாய் திறந்தது. சூரியனும் ராகுவும் அதிலிருந்து வெளியே வந்தனர். சூரியன் அதன் அசல் நிலைக்கு மீட்டெடுக்கப்பட்டதால் தேவர்கள் நிம்மதியடைந்தனர். ஆனால் அவர்களுக்கு மிகவும் பேரழிவு தரும் ஒன்றை அனுபவித்தனர். குரங்கை தாக்குவதற்கு முன்பு அவர்களில் யாரும் பிரம்மா அல்லது பிரகஸ்பதியிடம் ஆலோசனை பெற நினைத்ததில்லை. இடியால் குட்டி குரங்கு பூமியில் உள்ள ஒரு குகையில் விழுந்தது. அது முற்றிலும் மயக்கமடைந்து நடைமுறையில் உயிரற்றதாக இருந்தது. திடீரென்று மற்றொரு பேரழிவு ஏற்பட்டது. காற்று சுழற்சி அமைப்பு நின்றுவிட்டது. அவர்களில் யாராலும் சுவாசிக்க முடியவில்லை. இன்று சொர்க்கத்தில் என்ன நடக்கிறது? மீண்டும் முழுமையான குழப்பம் ஏற்பட்டது. இருப்பினும் இந்த முறை அவர்கள் பிரம்மாவின் நடைமுறை ஞானத்திற்காக அவரை அணுக முடிவு செய்தனர். பிரம்மா அவர்களின் உயர்ந்த வழிகாட்டியாக இருந்தார். அவர் எப்போதும் உடனடி தேவைகள் மற்றும் குறுகிய கால முடிவுகளை நம்புவதற்கு பதிலாக ஒரு பரந்த கண்ணோட்டத்தில் நிலைமையை பகுப்பாய்வு செய்தார். அவர் தேவர்களுக்கு விளக்கினார், இந்த குரங்கு குட்டி வேறு யாருமல்ல, அது வாயுவின் மகன். அதற்கு ஆஞ்சநேயர் பிறக்காத மகன் என்று பெயரிடப்பட்டது. இந்த குட்டி குரங்கு உண்மையில் சிவனின் நீட்சி. ராவணனை அழிப்பதில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது. தனது மகன் காயமடைந்ததால் வாயு பிரபஞ்சத்திலிருந்து அனைத்து காற்றையும் இழுத்து எதிர்ப்பு தெரிவித்தார். அவரது தனிப்பட்ட துக்கம் உலகளாவிய துக்கத்தை ஏற்படுத்தியது. குழந்தையை உயிர்ப்பித்து வாயுவை மகிழ்விப்பதில் தன்னுடன் சேருமாறு அனைத்து கடவுள்களையும் பிரம்மா வலியுறுத்தினார். குகையில் சூழல் பதட்டமாக இருந்தது. துயரமடைந்த ஒரு தந்தை தனது உயிரற்ற மகனை கண்களில் கண்ணீருடன் பார்த்து கொண்டிருந்தார். பிரம்மா குரங்கு குழந்தையின் அருகில் நடந்து சென்று தனது கமண்டலத்திலிருந்து தண்ணீர் பாத்திரம் சில துளிகள் புனித நீரை தெளித்து குழந்தையின் உடலில் கைகளை தேய்த்தார். சில நிமிடங்களில் குழந்தை தன்னை சுற்றி நின்ற அனைத்து தெய்வீக உருவங்களையும் பார்த்து எழுந்து அமர்ந்தது. குரங்கு குட்டியின் உடைந்த தாடையை பார்த்த பிரம்ம தேவர், இன்று இந்த குழந்தை ஹனுமான், ஹனு என்றால் தாடை என்று அழைக்கப்படுகிறது. இது அவர் தனது குழந்தை பருவத்தில் செய்த இந்த அற்புதமான சாதனையை உலகிற்கு நினைவூட்டுகிறது. அவர் வாயு கடவுளின் மகன் என்பதால் அவர் சுதன் அல்லது மாருதி என்று அழைக்கப்படுகிறார். அவரது உடல் இப்போது இந்திரனின் வஜ்ராவைப் போல கடினமாக உள்ளது. இது அவருக்கு மற்றொரு பெயரை கொடுக்கிறது. அவர் பஜ்ரங்கி என்று அழைக்கப்படுகிறார். நான் வாழும் வரை அவர் வாழ்வார் என்ற வரத்தையும் அவருக்கு வழங்குகிறேன். யாராலும் அவரை கொல்லவோ தோற்கடிக்கவோ முடியாது. அவர் இயற்கையின் விதிகளுக்கு கட்டுப்படவில்லை. இந்த அற்புதமான குழந்தைக்கு அனைத்து கடவுள்களும் தங்கள் சிறந்த ஆசிகளை வழங்குமாறு பிரம்மா கேட்டுக்கொண்டார். ஒவ்வொருவரும் முன்வந்து குழந்தையை ஆசீர்வதித்தனர். அக்னி அவருக்கு நெருப்பு ஒருபோதும் பாதிக்காது என்று வரம் அளித்தார். தன்னைப் போலவே புகழையும் எந்த ஆயுதமும் அவரை காயப்படுத்த முடியாது என்றும் இந்திரன் அவருக்கு ஒரு வரம் அளித்தார். பிருகஸ்பதி அவருக்கு ஆயுர்வேத அறிவையும் உலகின் அனைத்து பழங்கள், தாவரங்கள் மற்றும் மரங்களையும் வழங்கினார். சூரியன் அவருக்கு அனைத்து வேதங்களையும் சரியான நேரத்தில் கற்பிக்க முன்வந்தார். தன்வந்திரி அவருக்கு ஒரு குணப்படுத்தும் தொடுதலை கொடுத்தார். வான கட்டிட கலைஞரான விஸ்வகர்மா அவருக்கு நம்ப முடியாத புத்திசாலித்தனம், சிந்தனையின் தெளிவு மற்றும் படைப்பாற்றல் ஆகியவற்றை வழங்கினார். அவரது தந்தை வாயு அவருக்கு வேகத்தின் சக்தியை ஆசீர்வதித்தார். அனைத்து கடவுள்களும் தங்கள் வரங்களை வழங்கிய பிறகு பிரம்மா முன்வந்து அனுமனின் கழுத்தில் ஒரு வைர நகையை வைத்தார். அவர், இப்போது நீ பெறக்கூடிய மிக உயர்ந்த ஆசையை நான் உனக்கு வழங்குவேன் என் குழந்தை. நீ இறைவனின் நித்திய ஊழியனாக இருப்பாய். உன் கழுத்தில் நான் வைத்த இந்த வைர நகை உலகத்தின் கண்களுக்கு தெரியாது. இந்த நகையை அங்கீகரிப்பவனே உன் நித்திய இறைவனும் எஜமானுமானவன். உன் குருவை நீ சந்திக்கும் தருணத்தில் உன் உடலில் உள்ள ஒவ்வொரு எலும்பும் உருகும். ஒற்றை மேற்கோள்குறி. இந்த வரங்கள் அனைத்தும் வழங்கப்பட்டு கொண்டிருந்த வேளையில் ஹனுமான் தீவிரமாக தோன்றினான். பிரம்மா தன்னை இறைவனின் நித்திய சேவகன் என்று அறிவித்தவுடன் ஹனுமான் பிரகாசமாக பிரகாசிக்க தொடங்கினான். எல்லோரும் வெளியேறியபோது ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே அனுமனின் மனதை ஆட்சி செய்தது. இவ்வளவு சிறிய தவறுக்கு பிறகும் அவனுக்கு கிடைக்கும் கவனம் இதுதான் என்றால் இன்னும் அதிகமாக முயற்சிப்பது மதிப்புக்குரியது. அப்பாவித்தனம் தவறு என்று முத்திரை குத்தப்படும்போது தண்டனை அநீதி என்று முத்திரை குத்தப்படுகிறது. பெரும்பாலும் ஆசீர்வாதங்களை எண்ணுவது வலியை எண்ணுவதை விட கடினம். ஏனென்றால் ஆசீர்வாதங்களை வடிவியல் ரீதியாகவும் வலியை எண்கணித ரீதியாகவும் கணக்கிட வேண்டும். ஒரு குரங்கின் அமைதியின்மை. அன்று அவன் கண்டதை அவன் தந்தையால் நம்ப முடியவில்லை. அவன் ஓடவில்லை, அவன் குதிக்கவில்லை, அவன் வழுக்கவில்லை, அவன் நடந்து கொண்டிருந்தான். அன்று அனுமன் நடந்து கொண்டிருந்தான். அன்று தன் மகன் வீடு திரும்புவதைக் கண்டவுடன் கேசரியின் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது. விரைவில் அல்லது பின்னர் ஏதாவது நடக்கும் என்று அவன் எதிர்பார்த்தான்.
ஹனுமான் முனிவர்களை மிகவும் அமைதியாக வழிநடத்தி கொண்டிருந்தார். அனுமனின் அடக்கப்பட்ட முகத்தை பார்த்தபோது அவனது பயங்கள் உறுதி செய்யப்பட்டன. அவர் அமைதியாகவோ சோகமாகவோ இல்லை, மாறாக ஆழ்ந்த சிந்தனையுடன் இருந்தார். அந்த நாள் வரை கேசரி தனது மகனை ஆழ்ந்த சிந்தனையில் பார்த்ததில்லை. அவர் ஒரு சுறுசுறுப்பான மனிதர், அல்லது மாறாக ஒரு சுறுசுறுப்பான குரங்கு. அவர் தனது மகனிடம் நடந்து சென்று மண்டியிட்டார். முகத்தை அன்புடன் பிடித்து கொண்டு, "என்ன ஆச்சு மகனே?" என்று கேட்டார். அனுமனின் பதில் அவரை வாயடைக்கச் செய்தது. "நான் படிக்க விரும்புகிறேன்" என்றார். கேசரியால் இந்த யோசனையின் மூலத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் குழப்பமடைந்து இந்த விஷயத்தை தானே விசாரிக்க முடிவு செய்தார். நடந்த அனைத்தையும் அனுமனிடம் சொல்ல முடியாது என்பது அவருக்கு தெரியும். அன்று ஒரு உயர்ந்த சக்தி செயல்பட்டது. மிகவும் வயதான முனிவர்கள் குழுவுடன் அமர்ந்திருந்த கேசரி தனது மகனைப் பற்றி அவர்கள் சொன்ன அனைத்தையும் கேட்டார். ஆரம்பத்தில் அவர்கள் சொன்ன அனைத்தும் தொந்தரவாக இருந்தன, ஆனால் முடிவு ஊக்கமளிப்பதாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஆற்றங்கரையில் மக்களை துன்புறுத்த அனுமன் புதிய வழிகளை கண்டுபிடிப்பான். கடின உழைப்பால் கடினப்படுத்தப்பட்ட முனிவர்கள் அவரது மென்மையான இலக்குகளாக இருந்தனர். பெரும்பாலான மக்கள் இந்த முனிவர்களிடமிருந்து விலகி அவர்களின் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளுக்கு பயந்து இருந்தபோதிலும் அனுமன் இயல்பாகவே அவர்களிடம் ஈர்க்கப்பட்டார். நிச்சயமாக அவர் அவர்களிடமிருந்து எந்த நேர்மறையையோ அல்லது ஆதாயத்தையோ கொடுக்கவில்லை. இதையெல்லாம் அவர் வேடிக்கைக்காகச் செய்தார். தனது அமைதியற்ற காட்டு மனதை ஆக்கிரமிக்க ஏதாவது ஒரு செயலை அவர் தொடர்ந்து தேடிக்கொண்டிருந்தார். முனிவர்கள் குளித்து கொண்டிருக்கும் போது அனுமன் அவர்களின் ஆடைகளில் பெரிய துளைகளை ஏற்படுத்துவார். ஒரு மரத்தின் தண்டில் அடிப்பதன் மூலம் அவர்களின் கமண்டலங்களை உடைப்பார். பின்னர் அவர்கள் வெளியே வரும் வரை காத்திருந்து அவர்களின் கலங்கிய முகங்களை பார்த்து சோகமான இன்பத்தை பெறுவார். அவர்கள் வெளியே வர அதிக நேரம் எடுத்தால் அவர் தண்ணீருக்குள் நுழைந்து கீழே இருந்து அவர்களின் கால்களை இழுப்பார். இது ஒரு நீர் முதலையின் தாக்குதல் என்று நினைத்து முனிவர்கள் பீதி அடைவார்கள். சில நேரங்களில் அவர்கள் நதிக்கரையில் சூரியனை வேண்டி நிற்பதைக் கண்டால் அவர் அவர்களின் தோள்களில் குதித்து அவர்களின் நீண்ட தாடியை இழுப்பார். முனிவர்கள் புதிதாக குளித்துவிட்டு ஆற்றிலிருந்து வெளியே வந்த பிறகு விளையாடும் விளையாட்டுதான் அவருக்கு பிடித்தமான பிரச்சனை விளையாட்டு. அவர்களுக்காக பொறுமையாக காத்திருப்பார். அவர் விரைவாக தனது வாயில் தண்ணீரை நிரப்பி ஒரு நீரோடை போல அவர்கள் மீது துப்புவார். இதனால் மாசுபட்ட முனிவர்கள் மீண்டும் குளிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இந்த சுழற்சியை அதே முனிவர் பல முறை செய்வார், சில நேரங்களில் ஒன்றாக மணிக்கணக்கில் செய்வார். கடைசியாக ஆற்றங்கரையில் இந்த பைத்தியக்காரனால் தொடர்ந்து துன்புறுத்தப்படுவதால் சோர்வடைந்த முனிவர்கள் தங்கள் வழக்கமான நீர் ஆதாரத்தை கைவிட முடிவு செய்தனர். மேலும் ஒவ்வொருவரும் குளிப்பதற்கு வெவ்வேறு நீர் ஆதாரத்தை கண்டுபிடித்தனர். தனது வேடிக்கையில் பல நாட்கள் வறட்சிக்கு பிறகு முனிவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அனுமன் புரிந்து கொண்டார். தனது தினசரி வேடிக்கை மற்றும் பொழுதுபோக்குக்காக அவர்களின் ஆசிரமங்களுக்கு செல்ல முடிவு செய்தார். ஒரு நாள் முனிவர்கள் வேதங்களின் முக்கியத்துவம் குறித்து தீவிர விவாதத்தில் ஈடுபட்டிருந்தபோது அனுமன் அவர்களின் ஆசிரமத்திற்குள் நுழைந்தார். கூட்டம் நடைபெறும் இடத்திலிருந்து சிறிது தூரத்தில் ஒரு மரத்தில் அமர்ந்திருந்தார். திடீரென்று இந்த முனிவர்கள் அமர்ந்திருந்த மரத்தின் கீழ் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு பழக்கொத்தின் மீது அவரது கண்கள் விழுந்தன. அவர் குதித்தார். அவர் இறங்கியவுடன் அவர் ஏறிய கிளை முறிந்தது. எப்படியோ சரியான நேரத்தில் குதித்து மற்றொரு கிளையில் விழுந்தார், அதுவும் முறிந்தது. மீண்டும் அவர் வீழ்ச்சியிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொண்டார். ஆனால் இரண்டு உடைந்த கிளைகள் நேரடியாக முனிவர்களின் கூட்டத்தில் மோதுவதை அவரால் தடுக்க முடியவில்லை. யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றாலும் முனிவர்கள் இந்த குறும்புத்தனத்தில் கோபமடைந்தனர். ஆனால் மரியாதைக்குரிய முனிவர்களின் சகிப்புத்தன்மையின் எல்லையை தாண்டிய ஒரு சம்பவம் நடந்தது. வழக்கத்தை விட முன்னதாக ஒரு நாள் காலை சூரிய உதயத்திற்கு நீண்ட காலத்திற்கு முன்பு அனுமன் இன்பத்தை தேடி காட்டிற்கு சென்றான். தற்செயலாக ஒரு புலி யானையுடன் சண்டையிடுவதை கண்டான். அவன் அவர்களிடம் நடந்து சென்று அவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி யானையை அதன் தந்தங்களால் பிடித்து புலியிடமிருந்து விலக்கினான். பின்னர் தன் மற்றொரு கையால் புலியை அதன் வாலை பிடித்து மயக்கமடைந்த இரண்டு விலங்குகளையும் இழுக்கத் தொடங்கினான். அவற்றை போதுமான அளவு இழுத்து துறவியின் ஆசிரமத்தின் கதவின் இருபுறமும் உள்ள இரண்டு தூண்களில் கட்டினான். அவ்வாறு செய்து ஹனுமான் வேடிக்கை பார்க்க மறைந்தான். விரைவில் காலையில் இயற்கையின் அழைப்பிற்கு பதிலளிக்க ஆர்வமாக இருந்த திருநபிந்து என்ற துறவி கையில் தண்ணீர் பானையுடன் கதவை திறந்தார். அவர் வெளியே வந்தபோது அவரது கண்கள் கதவின் மீது பதிந்திருந்தன. சூரியன் இன்னும் உதிக்காததால் இன்னும் இருட்டாக இருந்தது. இருப்பினும் அவர் இந்த வழக்கத்திற்கு பழகிவிட்டார். இருளில் எப்படி நடந்து செல்வது என்று அவருக்கு தெரியும்.
அவர் வாயிலிலிருந்து தாழ்வாரத்திற்கு அடியெடுத்து வைத்தபோது நுழைவாயிலில் புலி நின்று தன்னை நோக்கி கர்ஜிப்பதைக் கண்டு அவர் பயந்தார். அவர் கத்தினார், தனது தண்ணீர் பானையை கீழே போட்டுவிட்டு வீட்டிற்குள் ஓடி கதவை பூட்டினார். அவர் வழக்கமாக மலச்சிக்கலால் அவதிப்பட்டார். ஆனால் இன்றைய சம்பவம் அவரை மிகவும் பயமுறுத்தியதால் அதை அவசரமாக விடுவிக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்தார். புலி ஒரு கம்பத்தில் கட்டப்பட்டிருப்பதை அறிந்த அவர் தைரியத்தை திரட்டி புலியிலிருந்து முடிந்தவரை விலகி வெளியேற முயற்சிக்க முடிவு செய்தார். இந்த முறை அவர் வெளியே சென்றபோது புலியை விட்டு நகர்ந்தார். அவர் வெளியே வரவிருந்தபோது காட்டு யானை அவரை எதிர்கொண்டது. அவர் மீண்டும் கத்தி வீட்டிற்குள் ஓடினார். இப்போது திருநபிந்து வலியால் துடித்துக் கொண்டிருந்தான். அவன் உடலுக்குள் குழப்பமும் வீட்டிற்கு வெளியே ஒரு பேரழிவும் இருந்தது. இந்த காட்டுத்தனமான குறும்பு செய்தது யார் என்று அவனுக்கு தெரியவில்லை. அருகிலிருந்து வரும் சிரிப்பு சத்தங்களை கேட்டதும் அவன் கோபத்தால் கொதித்தான். அவன் தன் ஜன்னலுக்கு ஓடிச் சென்றபோது ஹனுமான் தரையில் உருண்டு வயிற்றை பிடித்து கொண்டு சிரிப்பதை கண்டான். அமைதியற்ற குரங்கு மற்ற மரியாதைக்குரிய முனிவர்களை புண்படுத்துவதை தடுக்க வேண்டும் என்ற ஆசையிலும் தீவிர கோபத்திலும் தனது கமண்டலத்தை எடுத்து உள்ளே இருந்து தண்ணீரை சிந்தி ஹனுமான் மீது எரிந்து ஒரு சாபம் பிறப்பித்தான். வெட்கமற்ற குழந்தையே, உன் பலமும் வேகமும் உன்னை மிகவும் பெருமைப்பட வைத்துவிட்டன. இந்த பலத்தையும் வேகத்தையும் எப்படி பயன்படுத்துவது என்று யாருக்கும் தெரியாததால் நீ அதை தவறாக பயன்படுத்தி மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கிறாய். யாராவது உனக்கு நினைவூட்டாவிட்டால் உன் எல்லா சக்திகளையும் மறந்துவிடுவாய் என்று நான் உன்னை சபிக்கிறேன். சாபம் உச்சரிக்கப்பட்டதும் ஹனுமான் அமைதியடைந்தான். காட்டை எப்படி அடைந்தான், அங்கே தரையில் என்ன செய்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் சுற்றி பார்க்க தொடங்கினான். தனது வாழ்க்கையின் நோக்கம் என்ன, தனது நேரத்தை எவ்வாறு உற்பத்தி ரீதியாக செலவிடுவது என்று அவர் யோசிக்கத் தொடங்கினார். தனது தந்தை கேசரியின் அரண்மனைக்கு திரும்பியபோது அவரது இதயத்தில் ஒரு தீவிர ஆசை வளர்ந்தது. அறிவை பெற வேண்டும் என்ற ஆசை. ஒவ்வொரு குறும்பு செயலிலும் புத்திசாலித்தனத்தின் விதை உள்ளது. உத்வேகம் மற்றும் ஊக்கத்தின் நீர் இந்த விதையை வளர்க்கும்போது பொறுப்பின் பூக்களும் செயலில் பங்களிப்பின் பலன்களும் பூக்கும். ஹனுமான் 2 விரைவில் வருகிறது.